வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரீஸ். இந்த வீடியோல நாம ட்ரஸ்ட், பிலீவ், ஃபெய்த் அண்ட் ஹோப் இந்த 4 வார்த்தைகளுக்கும் என்னென்ன வித்தியாசம், எந்த இடத்துல எந்த வார்த்தையை யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும், இந்த விஷயத்தையெல்லாம் தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். நம்ம ஃபர்ஸ்ட் பிலீவ் அண்ட் ட்ரஸ்ட் ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, பிலீவ் அப்படின்றது ஒருத்தவங்க சொல்ற ஒரு விஷயத்த நம்ம நம்புறது. ஒருத்தவங்களுடைய ஸ்டேட்மெண்ட், அவங்க சொல்ற ஒரு ஸ்டோரியவையோ இல்ல ஒரு ரீசனையோ ஏதோ ஒன்று வாய் வார்த்தையோ ஒன்று சொல்றாங்க, அதை நம்ம நம்புறோம் அப்படின்னா அது பிலீவ். ட்ரஸ்ட் அப்படிங்கிறது ஒருத்தர் எனக்கு ரொம்ப நாளா தெரியும், அவர்கிட்ட நான் நல்லா பழகியிருக்கேன், ஸோ அதை வச்சு அவங்க எப்படிப்பட்டவங்க, அவங்க நல்லவங்க, உண்மையானவங்க, அவங்களுக்கு அந்த திறமை இருக்கு, இந்த மாதிரி ஒருத்தவங்க மேல வைக்கிற நம்பிக்கை, அதை நம்ம ட்ரஸ்ட்ன்னு சொல்றோம். ஸோ பிலீவ்ல எதுவும் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் எதுவும் கிடையாது, எதுவும் லாஜிக்லாம் கிடையாது, நீங்க எதை வேணா நம்பலாம். பட் ட்ரஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒருத்தர் மேலேயோ இல்லை ஒரு பொருள் மேலேயோ தான் நம்ம அந்த நம்பிக்கையை வைக்க முடியும் இல்லையா? ஸோ அப்போ அங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, ஒரு லாஜிக் இருக்கு ட்ரஸ்ட்டை பொறுத்த வரைக்கும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பிலீவ் அண்ட் பிலீவ் இன் என்ன டிஃபரன்ஸ்ன்றதையும் பார்க்கலாம். ஸோ பிலீவ்னா நம்ம என்னன்னு சொன்னோம் அப்படின்னா, ஒருத்தவங்க சொல்ற ஒரு ஸ்டேட்மெண்ட், அவங்க சொல்ற வார்த்தைகள், அதை ஏத்துக்கிறது, அதை ஒத்துக்கிறது, அதை நம்புறது, அதுதான் நம்ம பிலீவ்னு சொல்றோம். இப்போ ஒருத்தவங்க ஒரு கதை சொல்றாங்க, ஒரு விஷயம் சொல்றாங்க, அவங்க சொன்னதை உங்களால நம்ப முடியுதா? ஸோ கேன் யூ பிலீவ் வாட் ஷி செட்? கேன் யூ பிலீவ் வாட் ஷி செட்? நம்ம என்ன சொல்லுவோம், ஆமா அவங்க சொல்றதை நான் நம்புறேன் அப்படின்னு சொல்றதா இருந்தா ஐ பிலீவ் ஹர்ன்னு சொன்னாலே போதும். ஐ பிலீவ் வாட் ஷி செட்ன்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஐ பிலீவ் ஹர் அப்படின்னாலே அவங்க சொன்னதை நான் நம்புறேன்னு தான் அர்த்தம். அதே மாதிரி அவங்க சொன்னதை நான் நம்பல அப்படின்னா ஐ டோன்ட் பிலீவ் ஹர். சில சமயம் நம்ம சொல்லுவோம், என்னோட காதுகள், நான் கேட்ட விஷயத்தை என்னால் நம்பவே முடியல. ஐ குடன்ட் பிலீவ் மை இயர்ஸ். என்னோட காதை என்னால நம்ப முடியல. ஐ குடன்ட் பிலீவ் மை இயர்ஸ். ஒருத்தவங்க அவங்க எப்பவுமே என்ன நம்புறாங்க அப்படின்னு சொல்றப்போ, அவங்க நான் சொல்ற விஷயங்கள் எல்லாம் உண்மைன்னு நம்புறாங்க அப்படி மீன் பண்றதா இருந்தா நாம ஷி ஆல்வேஸ் பிலீவ்ஸ் மீ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஷி ஆல்வேஸ் பிலீவ்ஸ் மீ. நான் ரொம்ப நல்லவன் நம்புறாங்க அப்படின்னா அது ட்ரஸ்ட்ல வந்துடும். நான் சொல்ற விஷயங்கள் எல்லாம் அவங்க நம்புறாங்க அப்படின்னு மீன் பண்றதுக்கு தான் நாம ஷி ஆல்வேஸ் பிலீவ்ஸ் மீன்னு நம்ம சொல்றோம். பிலீவ் இன்னா என்ன? பிலீவ் அப்படின்னா ஒருத்தவங்களுடைய ஸ்டேட்மெண்ட், வாய் வார்த்தைகளை நம்புறது அப்படின்னு சொன்னோம். பிலீவ் இன் அப்படின்றத நம்ம 3 இடங்கள்ல யூஸ் பண்ணலாம். ஒண்ணு, ஒரு விஷயம் நம்ம அதை பார்த்தது இல்ல, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது இல்ல, ஆனாலும் அப்படி ஒண்ணு இருக்கு அப்படின்னு நம்ம நம்புறது. கடவுளை, பேய, பிளாக் மேஜிக், அஸ்ட்ராலஜி, ஸோ இந்த மாதிரி எந்த விஷயங்கள் வேணாலும் எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ நம்ம பார்த்ததுல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலைன்னாலும் அப்படி ஒண்ணு இருக்குன்னு நம்ம நம்புறோம் அப்படின்னா அப்போ அந்த பிலீவ் இன் அப்படின்ற ஃப்ரேஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். இதே பிலீவ் இன் செகண்ட் வேற எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு விஷயம் இல்ல ஒரு கான்செப்ட் அது ரொம்ப நல்லதுதான், அது ஏற்றுக்கொள்ளக்கூடியது அப்படின்னு சொல்றதா இருந்தாலும் நம்ம பிலீவ் இன்ங்கிற ஃப்ரேஸை யூஸ் பண்ணுவோம். மூணாவது, ஒருத்தரால ஒரு விஷயத்த செய்ய முடியும்னு ஒருத்தவங்க மேல் நம்ம நம்பிக்கை வைக்கிறது, அதுக்கும் நாம பிலீவ் இன்ங்கிற ஃப்ரேஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன ஒரு கான்செப்ட் என்னன்னா, நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்ல, நம்ம பார்த்ததில்ல, ஆனாலும் ஒரு சில விஷயங்களை நம்புவோம் இல்லையா? ஸோ அதுக்கு நம்ம பிலீவ் இன்ங்கிற ஃப்ரேஸை யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் கடவுளை நம்புறேன் அப்படின்னா ஐ பிலீவ் இன் காட். நான் கோஸ்ட்டை நம்புறேன் அப்படின்னா ஐ பிலீவ் இன் கோஸ்ட். இல்லை நான் கோஸ்ட்ன்ற ஒரு விஷயத்த நம்பவே இல்லை அப்படின்னா ஐ டோன்ட் பிலீவ் இன் கோஸ்ட். இப்போ அஸ்ட்ராலஜி இதை நான் நம்புறேன் அப்படின்னா ஐ பிலீவ் இன் அஸ்ட்ராலஜி. ஐ பிலீவ் இன் பிளாக் மேஜிக், இல்லை ஐ டோன்ட் பிலீவ் இன் பிளாக் மேஜிக். ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம். அடுத்தது, இதே மாதிரி நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை அப்படி கிடையாது, ஆனா ஒரு விஷயம் நமக்கு நல்லது, அது ஏற்றுக்கொள்ளக்கூடியது, ஒரு கான்செப்ட், இது ஏற்றுக்கொள்ளக்கூடியது இல்லை இது ஏற்றுக்கொள்ள முடியாது, இந்த மாதிரி சொல்றதுக்கும் நாம இந்த பிலீவ்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ ஒருத்தவங்க உடம்பு இழைக்கணுமா, இந்த மாதிரி தான் சாப்பிடுங்க இழைச்சிருவீங்க அப்படின்னா, ஐயோ ஐ டோன்ட் பிலீவ் இன் சச் திங்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது, இந்த மாதிரி எதையா சாப்பிட்டா உடம்பு இழைக்குங்கிறதுல எல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை, ஆனா நான் உடற்பயிற்சியை நான் நம்புறேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஐ பிலீவ் இன் எக்ஸசைஸ், அது என் உடம்புக்கு நல்லது, அது வச்சு நான் இழைக்கலாம் அப்படிலாம் நம்புறதுக்கு நான் உடற்பயிற்சியை நம்புறேன்னு சொல்றதுக்கு ஐ பிலீவ் இன் எக்ஸசைஸ் அப்படி நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி வாட்டர் தெரப்பின்னு ஒருத்தவங்க ஒன்று சொல்றாங்க, இப்படி குடிச்சா இது நல்லாகும் அப்படின்னு சொன்னாங்கன்னா எஸ் ஐ பிலீவ் இன் வாட்டர் தெரப்பி. ஸோ இந்த மாதிரி எல்லாம் ஒரு கான்செப்ட் மேல இது நம்ம உடம்புக்கு நல்லது, இது நமக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியது, இந்த மாதிரி சொல்றதுக்கும் நம்ம பிலீவ்ங்கிற வார்த்தையை, அதாவது பிலீவ் இன்ங்கிற ஃப்ரேஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்தது, ஒரு விஷயம் நல்லது, ஏற்றுக்கொள்ளக்கூடியது அப்படின்னு சொன்னோம் இல்லையா? பனிஷ்மெண்ட் கொடுத்தாதான் பிள்ளைங்க நல்லா பண்ணுவாங்க, யாரா இருந்தாலும் பனிஷ்மெண்ட்னா பயந்து ஒழுங்கா இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான கான்செப்ட், இதுல எனக்கு நம்பிக்கை இருக்குன்னா ஐ பிலீவ் இன் பனிஷ்மெண்ட்ஸ், இல்லைன்னா ஐ டோன்ட் பிலீவ் இன் பனிஷ்மெண்ட்ஸ்.
குழந்தைங்களை அடிச்சுதான் வளர்க்கணுங்கிறதுல எனக்கு நம்பிக்கை இல்லை. ஸோ ஐ டோன்ட் பிலீவ் இன் ஹிட்டிங் சில்ட்ரன். இந்த மாதிரி நம்பிக்கைகளை எல்லாம் நான் எந்த விதத்துல சொல்றோம் அப்படின்னா, ஒரு விஷயம் ஏற்றுக்கொள்ளக்கூடியது, சரியானது, நல்லது அப்படிங்கிற மாதிரியான நம்பிக்கை வைக்கிறதுக்கும் நாம பிலீவ்ங்கிற ஃப்ரேஸை யூஸ் பண்ணுவோம். அடுத்தது ஒரு பர்சன் மேல வைக்கிற நம்பிக்கை, அவங்களால முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை, அவங்க அதை செஞ்சா வெற்றி பெறுவாங்கங்கிற ஒரு நம்பிக்கை. இதுக்கும் நம்ம பிலீவ் இன் அப்படின்ற ஃப்ரேஸை யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க ஒரு விஷயம் செய்யணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னா வீட்டில் உள்ளவங்க சொல்லுவாங்க, ஸோ அவங்க மேல நம்பிக்கை வச்சு அவளை செய்ய விடுங்க, அவ கண்டிப்பா ஜெயிச்சிருவா அப்படி சொல்லுவாங்க இல்லையா. ஸோ பிலீவ் இன் ஹர், லெட் ஹர் டூ இட். பிலீவ் இன் ஹர் அப்படின்னா அவளோட எபிலிட்டி மேல நம்பிக்கை வைங்க, அவ கண்டிப்பா இதை சக்சஸ் பண்ணுவா. அதே மாதிரி உன் மேல நீ உனக்கு முதல்ல நம்பிக்கை இருக்கணும் நம்ம சொல்லுவோம். பிலீவ் இன் யோர் செல்ஃப், உன்னால முடியும், நீ முதல்ல நம்பு. பிலீவ் இன் யோர் செல்ஃப். இப்போ நாம ட்ரஸ்டுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஸோ பிலீவ் மாதிரியே ட்ரஸ்டும் ஒரு வேர்பு தான். ஸோ ட்ரஸ்ட்ன்றப்போ நம்ம என்ன சொன்னோம், ஒருத்தர் மேல வைக்கிற நம்பிக்கை. என்ன மாதிரியான நம்பிக்கை, ஒருத்தவங்களோட நம்ம நிறைய நாள் பழகிருப்போம், அதை வச்சு அவங்க ரொம்ப நம்பகமானவங்க, உண்மையானவங்க, திறமையானவங்க, வலிமையானவங்க, ஒரு பிரச்சனைனா நமக்காக வருவாங்க, நம்மளை பத்தி தப்பா சொல்ல மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான நம்பிக்கை, இதை தான் நம்ம வந்து ட்ரஸ்ட் வச்சு சொல்லுவோம். இப்போ உங்க ஃப்ரெண்ட் அவளை நம்பாதீங்க, உங்களை பத்தி அவ பின்னாடி போய் குறை சொல்றா அப்படின்னா, இல்ல இல்ல நான் அவளை நம்புறேன், அந்த மாதிரி செய்ய மாட்டான்னு நான் நம்புறேன். ஸோ இதையெல்லாம் தான் நம்ம ட்ரஸ்ட்ன்னு சொல்றோம். ஸோ நான் நம்புற ஒரே ஃப்ரெண்ட் அவ தான், ஷீ இஸ் த ஒன்லி ஃப்ரெண்ட் ஐ ட்ரஸ்ட். அதே மாதிரி ஒருத்தர் ஒரு பிரச்சனைனா வந்து நிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் ஒருத்தவங்களை நம்ப முடியாது அப்படின்னா வி கேன் நாட் ட்ரஸ்ட் ஹிம். இல்ல நம்பலாம் அப்படின்னா வி கேன் ட்ரஸ்ட் ஹிம். ஸோ இந்த மாதிரி எல்லாம் தான் நம்ம ட்ரஸ்ட்டை யூஸ் பண்றோம். ஸோ பர்சனுக்கு மட்டும் இல்ல, பிராண்டுக்கும் பொருட்களுக்கும் கூட நம்ம ட்ரஸ்ட்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு பிராண்ட், இதை தான் நான் ரொம்ப நாளா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் பல வருஷமா அந்த பிராண்டை யூஸ் பண்றேன், பாருங்க எனக்கு எந்த பிரச்சனையுமே கொடுத்தது இல்லை, இந்த பிராண்டு ரொம்ப நல்ல பிராண்டு, ரிலையபிள் பிராண்டு. ஸோ இந்த மாதிரி எல்லாம் சொல்றதுக்கும் நாம ட்ரஸ்ட்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணலாம். ஸோ ஐ ஹவ் பீன் யூசிங் திஸ் பிராண்ட் ஃபார் இயர்ஸ், ஐ ட்ரஸ்ட் திஸ் பிராண்ட், இந்த பிராண்டை நான் நம்புறேன். அடுத்தது ஒருத்தவங்க ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறாங்க, ஒரு வாக்குறுதி கொடுக்குறாங்க, அதை கரெக்டா ஃபாலோ பண்ணாதான் அவங்கள நம்ம நம்ப முடியும் இல்லையா. அந்த மாதிரி இல்லாம வாக்குறுதிகளை, சத்தியத்தை மீறுற மனுஷனை நம்ம நம்ப முடியாது. A man who breaks his promises cannot be trusted. இல்லனா we cannot trust a person who breaks his promises. எப்படி வேணா நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம பார்க்க போறது faith என்ற வேர்டு. ஸோ ஃபெய்த்ன்றது ஒரு நவுன். இந்த ஃபெய்த்தை நம்ம அப்படியே பிலீவ் மாதிரி ட்ரஸ்ட் மாதிரி யூஸ் பண்ணலாம், எந்த வித்தியாசமும் இல்லை. ஆனா இது ஒரு நவுன். ஸோ இது வந்து ஒரு வேர்ப் இல்லை. ஸோ இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணோம்னா, எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு, எனக்கு கடவுள் மேல நம்பிக்கை இருக்கு, இப்படி நடக்கும்னு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு. ஸோ பிலீவ் மாதிரியும் நம்ம ஃபெய்த்தை யூஸ் பண்ணலாம், ட்ரஸ்ட் மாதிரியும் நம்ம யூஸ் பண்ணலாம். நான் நம்புறேன் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம பிலீவ் இல்லைன்னா ட்ரஸ்ட்டை யூஸ் பண்ணுவோம். எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றதுக்கு நம்ம இந்த ஃபெய்த்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபெய்த்ன்றது ஒரு நவுன்ன்றதுனால பாருங்க, கூடவே ஹேஸோட ஹேவோட சேர்த்து தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ இருக்கிற நவீன கால மருத்துவ முறைகள் மேல அவளுக்கு நம்பிக்கை இருக்கு. ஷி ஹாஸ் ஃபெய்த் இன் மாடர்ன் மெடிசன். ஒருத்தர் இருக்காரு, அவர் கடவுள் மேல நம்பிக்கை இழக்கவே இல்லை, நம்பிக்கையை இழக்கவில்லை. ஸோ நம்பிக்கை அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம ஃபெய்த்ன்ற வார்த்தையை யூஸ் பண்றோம். ஸோ ஹி நெவர் லாஸ்ட் ஹிஸ் ஃபெய்த் இன் காட். ஹி நெவர் லாஸ்ட் ஹிஸ் ஃபெய்த் இன் காட். இப்ப அதே மாதிரி உன் மேலேயே நீ நம்பிக்கை வைங்கிறதுக்கு பிலீவ் இன் யோர் செல்ஃப் அப்படின்னு நம்ம சொன்னோம். இதே ஃபெய்த் வச்சு சொல்றதுனா ஹேவ் ஃபெய்த் இன் யூ. ஸோ ஃபெய்த்தை நம்ம தனியாக அது வேர்ப் இல்லைன்றதுனால இந்த மாதிரி ஹேவோட சேர்த்து தான் சொல்லணும். ஸோ ஹேவ் ஃபெய்த் இன் யூ. ஸோ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, ஃபெய்த்துக்கும் பிலீவ், ட்ரஸ்ட் இதுக்கெல்லாம் உள்ள டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு. இப்போ ஒருத்தர் உடம்பு சரியில்லாம இருக்காரு, இல்லை ஒரு பிரச்சனையில இருக்காரு அப்படின்றப்போ ஒரு விரைவில் சரியாயிடுவார் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்றதா இருந்தா ஐ ஹாவ் ஃபெய்த். ஸோ ஐ ஹாவ் ஃபெய்த் தட் ஹீல் பி ஆல் ரைட் சூன். ஐ ஹாவ் ஃபெய்த் தட் ஹீல் பி ஆல் ரைட் சூன். ஸோ இதே விஷயத்த அவர் விரைவில் சரியாயிடுவார்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்றதா இருந்தா, ஸோ நம்புறேன் அப்படிங்கிறப்ப வேர்ப் இல்லையா. ஸோ ஐ பிலீவ் தட் ஹீல் பி ஆல் ரைட் சூன். ஐ பிலீவ் தட் ஹீல் பி ஆல் ரைட் சூன். இப்போ இதே மாதிரி தான் ஒரு கமிட்டி இருக்கு, அந்த கமிட்டி ரிலையபிள், அவங்க நம்பிக்கையானவங்க, அவங்க நல்லா செய்வாங்க, கண்டிப்பா உண்மையா நடந்துப்பாங்க, கரெக்டான நியாயமான ஒரு முடிவை எடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நம்புறப்பதான் அதை நம்ம ட்ரஸ்ட்ன்னு சொல்றோம். ஸோ இந்த கமிட்டியை நான் நம்புறேன், ஐ ட்ரஸ்ட் த கமிட்டி. அப்போ நம்ம வேர்ப், நம்புறேன்னா வேர்ப், ஐ ட்ரஸ்ட் த கமிட்டி. இப்போ அதே வந்து இந்த கமிட்டி மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்றதா இருந்தா ஐ ஹாவ் கம்ப்ளீட் ஃபெய்த் இன் த கமிட்டி. ஐ ஹாவ் கம்ப்ளீட் ஃபெய்த் இன் த கமிட்டி. இப்போ நம்ம பார்க்க போறது ஹோப்.
ஸோ இந்த ஃபெய்த், பிலீவ், ட்ரஸ்ட் இதெல்லாம் ஒரு மாதிரியான நம்பிக்கை. இந்த ஹோப்ன்றது என்னன்னா ஒரு எதிர்பார்ப்பு. ஃபியூச்சர்ல இப்படி நடக்கணும்னு நமக்கு ஒரு ஆசை இருக்கும், ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அதை நம்ம நம்புறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுக்குதான் நம்ம ஹோப்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். ஒரு வியூவர் கூட கேட்டிருந்தாங்க, விஷ் மாதிரியே ஹோப்பையும் பத்தியும் தனியா சொல்லுங்கன்ட்டு. ஸோ இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பத்திலாம் நம்ம தனியா இன்னொன்னா சொல்லலாம். இங்க சில எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் பார்க்கணும். இப்போ ஒருத்தவங்க வந்து அவங்களுக்கு வந்து இந்த வேலை கிடைக்கணும்னு நம்மளே எதிர்பார்க்கிறோம், ஆசைப்படுறோம். ஸோ அதனால கண்டிப்பா உனக்கு இந்த வேலை கிடைச்சிரும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது வந்து ஒரு எதிர்பார்ப்புனால, ஒரு ஆசையினால வர நம்பிக்கை. ஸோ ஐ ஹோப் யூ கெட் திஸ் ஜாப். இந்த வேலை உனக்கு கண்டிப்பா கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன், நான் எதிர்பார்க்கிறேன், நான் ஆசைப்படுறேன், நான் நம்புறேன். அதுதான் ஐ ஹோப் யூ கெட் திஸ் ஜாப். அதே மாதிரி இந்த வேலையை முடிஞ்சிடணும், சாயந்தரம் 6 மணிக்குள்ள முடிச்சிருவேன் நான் நம்புறேன். அது மாதிரி முடிஞ்சுட்டா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன், எதிர்பார்க்கிறேன். அதனால நான் அப்படி நம்புறேன். ஸோ ஐ ஹோப் டு ஃபினிஷ் த ஒர்க் பிஃபோர் 6 o'clock. ஐ ஹோப் டு ஃபினிஷ் த ஒர்க் பிஃபோர் 6 o'clock. ஸோ இந்த வீடியோல நாம ஹோப், ஃபெய்த், ட்ரஸ்ட், பிலீவ் இன் இதுக்கெல்லாம் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கத்துக்கிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.